இன்னைக்கு நடந்த இண்டோர் மீட்டிங்ல பிஎல் சந்தோஷ் அங்க இருக்கிற சீனியர் லீடர்ஸை பயங்கர கராரா பேசியிருக்கிறாங்க. வெறும் இன்டர்வியூவும் பைட்டு கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலையா, உங்களை முன்னிலைப்படுத்துறதை விட கட்சி வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, இதையெல்லாம் தாண்டி அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய லெவலில் பொறுப்பு கொடுக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. இது எல்லாமே தன்னோட உத்தரவு கிடையாது, எல்லாமே அமித்ஷாஜி பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சீனியர்களை இன்னைக்கு அவர் கராரா பேசின விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழக பாஜக தலைவர்கள் மீது பாஜகவுடைய தேசிய தலைமை அப்படின்றது ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. தேர்தல் நெருக்கி கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு வெறும் 65 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் பெரிய அளவுல அவங்க ஒன்னும் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு எதிராக ஒரு பெரிய இஷ்யூவையோ அல்லது ஒரு கான்கிரீட்டா அலையன்ஸோட சேர்ந்து, அதிமுக அலையன்ஸோட சேர்ந்து அவங்க எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை அப்படின்றது ஒரு பெரிய அளவுக்கு அவங்களுடைய ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அமித்ஷா அவர்கள் இதுக்கு புதுக்கோட்டை வந்திருக்கும் போதே இந்த பிரச்சனை பற்றி எல்லாம் அதிமுக தலைவர்கள் மற்றும் பாஜக தலைவர்களிடையே அவரும் பேசி இருக்கிறார். என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டுல? ஏப்ரல் மாசத்துல உருவான கூட்டணி, அதற்கு பிறகு இந்த கூட்டணிக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழலும் ஏற்படவில்லை. அதே சமயத்துல இங்க ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிராக பெரிய அளவுக்கு இந்த கூட்டணி சேர்ந்து களமாட முடியாத ஒரு சூழல் ஏன் இருக்கிறது? என்னென்ன பிரச்சனைகளோ தமிழ்நாட்டுல இருக்கும் போது அந்த பிரச்சனைகளை எல்லாம் பெரிய அளவுல கையில் எடுக்காமல் திமுகவுக்கு இங்க ஒரு திமுக எளிதாக இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறீர்கள் அப்படின்றது ஒரு பெரிய வருத்தத்தோட அவர் அதை பகிர்ந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் குறிப்பாக அண்ணாமலையை டெல்லிக்கு கூப்பிட்டு போய் அண்ணாமலை அவருடைய முயற்சியினால திரு டிடிவி தினகரன் மற்றவர்களை எல்லாம் பேசி ஒரு கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கை அவர் செய்தார், அவர் மேற்கொண்டார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நாமளும் தேர்தல் வேலையை செய்கிறோம் அப்படின்ற பெயர்ல திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு யாத்திரைக்கு போனார். அவர் எந்த இடத்துக்கு போனாரு, என்ன நடைப்பயணத்துக்கு போனாரா, அல்லது அந்த அந்த ஒவ்வொரு பகுதிகளாக போய் சென்ற அந்த பிரச்சாரம் அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு ரிப்போர்ட் போனோடனே கடுமையான அதிருப்தியை டெல்லி தலைமை என்பது வெளிப்படுத்தி இருந்தது. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 41 தொகுதிகளை தேர்வு செய்து அதற்கான இன்சார்ஜை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கும் போது சீனியர்ஸ் எல்லாம் 2 தொகுதிக்கு ஒரு சீனியர், 6 தொகுதிக்கு ஒரு முன்னாள் மாநில தலைவர், அதே போல முன்னாள் கவர்னர் திரு மேடம் தமிழிசை சவுந்தரராஜன், அதுக்கப்புறமா திரு பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை எல்லாம் தொகுதிகளுடைய இன்சார்ஜா அவர் போட்டது அப்படின்றது அது கட்சிக்குள் ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கியது. அந்த 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 பிரச்சனை சில பேர் டைரக்டாவே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பிரஸ் மீட்டை கூட்டி நான் இங்க இருந்து விலகுகிறேன், இந்த பதவியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு அறிவிச்சுட்டாரு. இது எல்லாமே டெல்லியில ஒரு விதமான ஒரு அதிருப்தியை மீண்டும் உருவாக்கி இருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பிஎல் சந்தோஷ் அவர்கள் சென்னைக்கு இந்த கூட்டத்தை நடத்தி கடுமையான அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். யார் எப்படி வேலை செய்யறாங்க அப்படின்ற தகவல்கள்லாம் டெல்லிக்கு கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையில் தக்க நடவடிக்கை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடுப்பார் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மீடியால மட்டும்தான் இவங்க பெரிய அளவுல கவனம் செலுத்துறாங்க, மற்றபடி களத்துல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்றது தான் இவர்களுடைய ஒரு பாஜக மேலிடத்துடைய ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. ஓகே, இந்த விஷயம் எல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அண்ணாமலை திரும்பவும் ரீஎன்ட்ரி ஆகிறார். அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள்லாம் வழங்க போகுதுன்னு சொல்றாங்க. இது எந்த லெவலுக்கு உண்மை? ஒருவேளை அவருக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள் கொடுக்கலாம் என்பது எதிர்பார்ப்பா இருக்கின்றது. இல்ல, அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்றது இன்னும் ஒன்னும் முடிவு ஆன மாதிரி எனக்கு தெரியல. மேபி அண்ணாமலையை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு இருக்கலாம். ஆனால் அவரை இங்க ஒரு பொறுப்புல, அதாவது தமிழகத்திலேயே மீண்டும் ஒரு பொறுப்புல அவரை நியமிச்சாங்கன்னா
அது நிச்சயமாக ஒரு ஒரு விதமான ஒரு கான்ஃப்ளிக்ட் அது கிரியேட் பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலையுடைய டீமுக்கும் வந்து ஒரு 7ஆம் பொருத்தமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சீனியர்ஸோடையும் அண்ணாமலைக்கு நிறைய பிரச்சனை என்பது இருக்கிறது. பல பேர் வந்து பல கட்டங்கள்ல புகார்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படின்னும் போது அவரை மீண்டும் இங்கேயே நியமிப்பது அப்படின்றது வந்து ஒரு சரியான அணுகுமுறையா இருக்குமா என்னன்னு தெரியல. மேபி அதுவும் ஒரு தேர்தல் சமயத்துல அவரை அவ்வளவு சீக்கிரம் பொறுப்புல போடுவாங்களா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா அவர் எந்தவித பொறுப்புலையும் இங்க இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணியே உருவாச்சு. ஸோ அது கூட்டணிக்குள் ஏதாச்சும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விடுமா அப்படின்றது கூட ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இப்ப இல்லைன்னா கூட மேபி எலெக்ஷன்ஸுக்கு பிறகு அவரை வேற ஒரு மாநிலத்துக்கு பொறுப்பாளராகவோ அல்லது வேற ஒரு பகுதியிலேயோ செயலாற்றுவதற்கு அண்ணாமலைக்கு சில வாய்ப்புகளை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த கூட்டணி உருவான போது அண்ணாமலை பதவியில் இருக்கக்கூடாது, அவரை எந்த பொறுப்புலையும் வைக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து அதிமுகவுடைய ஒரு வேண்டுகோளாக இருந்துச்சு. ஏன்னா கூட்டணிக்குள்ளேயும் அதே போல அரசியல் ரீதியாகவும் அவர் பேசுகின்ற கருத்துக்கள் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டணி உடைவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக 2026 இருந்தது அண்ணாமலையுடைய பேச்சு. அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி தேர்தலுக்கு முன்பு வந்துவிடக் கூடாது அப்படின்றதுல அவங்க கொஞ்சம் தெளிவா இருக்காங்க. ஆகவே இப்போதைக்கு அந்த முடிவுகள்ல எடுப்பாங்களா அப்படின்றது ஒரு ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் அண்ணாமலைக்கு அவருக்கு வந்து ஒரு முக்கியமான பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்றத வந்து அவங்க நீண்ட காலமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேடையிலேயே வந்து அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய பதவி கொடுக்கப்படும் அப்படின்றத அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தார். ஸோ ஆகவே அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு பிற்பாடு ஏதாச்சும் ஒரு பதவி வழங்கப்படும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே.